بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத்து முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமேல் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يستوي الخبيث والطيب ولو أعجبك كثرة الخبيث فاتقوا الله يا أولي الألباب لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. குல் நபியை நீங்கள் சொல்லுவீர்களாக, லா யஸ்தவில் ஹபீஸ் வத்தய்யிபு வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், தீயவைகள் அதிகமாக இருந்து உம்மை ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் நல்லது கெட்டது சமமாகாது, தீமையும் நன்மையும் சமமாகாது என்று நபியை நீங்கள் கூறுவீர்களாக. ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். இந்த வசனம் இறங்கிய வரலாறு, ஒரு நபித்தோழர் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. எந்த நேரத்தில் தெரியுமா? மதுபானம் முற்றிலும் தடை ஏற்படுத்தப்பட்ட அந்த நேரம். மதுபானம் தடை ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு மது எந்த அடிப்படையில் நீங்கள் புழங்கக்கூடாது என்று தடை முழுமையாக ஏற்படுத்திய பிறகு இந்த நிகழ்வு நடக்குது. ஒரு நபித்தோழன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஆரம்பத்தில் மது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹலால் ட்ரிங்க்ஸ்ல ஆரம்பத்தில் மது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல உள்ள வருமானம் இருக்குது, கொஞ்சம் மதுவும் இருக்குது. அந்த மதுவையும் அதில் விட்ட பணத்தையும் எடுத்து நல்ல காரியத்துக்கு நான் செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டுமான்னு கேட்கிறாங்க. ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். குல் நபியே நீங்க சொல்லுங்க. அந்த கேள்வி கேட்கிறாங்க இல்லைங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க. லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிபு வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், தீயவைகள் அதிகமாக இருந்து உம்மை ஆச்சரியப்படுத்தினாலும் நல்லது கெட்டது சமமாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்? அந்த வித்த பணத்தை எடுத்துக்கொண்டு நல்வழியில செலவு செய்யாத. ஏற்கனவே வித்து இந்த கொஞ்சம் இருக்கு அல்லவா, சாராயம், ஒரு அந்த மதுபானம் ஹராமாக்கப்பட்ட பிறகு அந்த மதுபானம் இருக்கா இல்லையா, அந்த மதுபானத்தை எடுத்து விட்டு அதுக்குள்ள காசு எடுத்து நல்லதுக்கு செலவழிக்காத அப்படின்னு அர்த்தம். அது ஹராம்னா ஹராம். அந்த வியாபாரம் ஹராமை கொண்டு வியாபாரம் செஞ்சு அதுல வரக்கூடிய அந்த பணத்தை நல்வழிக்கு செலவு செய்தாலும் ஹராம் தான்.
இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது பயானுக்கு தொடர்ச்சியா வராவிட்டாலும் கூட இன்னைக்கு நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது எல்லா வியாபாரிகளும் மனசுல வச்சுக்கணும். ரத்த ஹராமா இல்லையா? ரத்த ஹராமு, செத்தது ஹராமு. செத்து போன ஆட்டை அறுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அறுத்து வியாபாரம் பண்ணா அது ஹலாலா? அது ஹராமு. ரத்தம் ஹராமு. நல்ல விளைக்கணும், சட்டத்தை விளைக்கணும். செத்து போன பிராணி ஒரு ஆடோ அல்ல ஒரு மாடோ அல்லது ஒரு கோழியோ இருக்குது, இத பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒருத்தர் அறுக்கிறாரு. பிஸ்மில்லா சொன்னா ஹலால் தானே. இப்ப செத்து போன பிராணியை பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா ஹலாலா மாறிடுமா? ஹலால் கிடையாது. செத்து போன ஆட்டை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அறுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், இது ஹலாலா மாறிடுமா? ஹராம் ஹராம் தான். செத்து போன கோழி அதுவும் ஹராம் ஹராம் தான். எத்தனை பிஸ்மில்லா சொன்னாலும் சரி, எத்தனை ஆயிரம் தடவை நீங்க திக்ரு ஓதினாலும் சரி, ஹராம் ஹராம் தான், அது ஹலால் ஆகாது. இப்ப செத்து போன ஆட்டை அறுத்து ஒருத்தர் வியாபாரம் செஞ்சா அந்த பணம் ஹராமு, அந்த பணம் ஹராமு. செத்து போன கோழிய ஒருத்தர் வித்துட்டாரு, பாதி ரேட்டு முழு கோழியா வாங்கினா 200 ரூபாய், பாதி ரேட்டு 100 ரூபாய் கொடுத்து சொல்லி வித்துட்டாரு. இப்ப அந்த 100 ரூபாய் ஹராமா மாறிடுச்சு. செத்து போன கறியை ஒருத்தர் வித்தாலும் அது ஹராமு தான். ஏற்கனவே ஹராமாக்கப்பட்டிருக்கு சில பொருட்கள். ரத்தம் ஹராமாக்கப்பட்டுச்சு. ரத்தம் நமக்கு ஜாயிசு கிடையாது. குர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. செத்து போனவர்களும் ரத்தம் ஹராமாக்கப்பட்டு தொடர்ந்து அல்லாஹ் பேசுவான் எது ஹராம் சொல்லி. இப்ப அந்த ரத்தத்தை நம்ம சுத்தமான அந்த உயிரோடு உள்ள பிராணி தான் அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆடு உயிரோட இருக்கு அர்த்தம். இப்ப இந்த இறைச்சி சாப்பிட நம்ம ஜாயிஸ் ஹலாலு. ஆனா இதனுடைய ரத்தம் ஹராமு, இது ரத்தம் ஹராமு. இப்ப ஹராமான அந்த ரத்தத்தை ஒரு கடைக்காரர் விட்டு அது காசு வாங்கினார்னு வச்சுக்கலாம், அது ஹராமு. நம்மகிட்ட விற்கலங்க. இன்னைக்கு நிறைய பாய்மார்கள் செய்யற வேலை இதுதான். நான் குறிப்பிட்டு யாரையும் தப்பா சொல்லல, சட்டத்தை சொல்றேன். குறிப்பிட்டு யாரையும் அந்த கடைக்காரங்க இந்த கடைக்காரங்க, நம்ம எந்த கடைக்கார பத்தியும் அந்த ஜும்மா பயான்ல யாரும் பேசுற சட்டத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு பாய் என்ன செய்யறாருன்னு வச்சுக்கலாம், ஆடு அறுக்கிறாரு, ரத்தத்தை பிடிக்கிறாரு. அவர் மூமினுக்கு கொடுக்கல, ஒரு இறை மறுப்பாளனுக்கு தான் கொடுக்கிறாரு, காசு வாங்குறாரு. நீங்க இறை மறுப்பாளனுக்கு கொடுத்தாலும் ஹராம் தான். அந்த ரத்தத்தை வியாபாரம் பண்ணக்கூடாது, ஹராமான பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது. அப்படி வியாபாரம் செஞ்சு ஒருவர் விற்றார் என்று சொன்னா அந்த வியாபாரம் ஹராமாக மாறிடுச்சு. அப்ப ஹராமை எப்படி விற்றாலும் யாருக்கு விற்றாலும் ஹராம் தான். அது ஒரு பக்கம் ஹலால் ஆகாது என்பதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப விஷயத்துக்கு பயானுக்கு வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சஹாபி கேட்டாங்க, ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் மதுபானம் இருக்குது, ஹராமாத்துக்கு முன்னால வச்ச மதுபானம் இருக்குது, அந்த மதுபானத்தை விற்று நான் அதில் வரக்கூடிய வருமானத்தை நல்வழிக்கு செலவழிக்கட்டுமா என்று சொன்ன நேரத்தில் தடை விதித்தார்கள் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுறவன் தான் அறிவுடையவர். அறிவாளி யாருங்க? அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவன் தான் அறிவாளி. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய உணர்வு யார்கிட்ட இல்லையோ அவன் அறிவாளியே கிடையாது. அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய உணர்வும் யாருடைய உள்ளத்துல இல்லையோ அவன் அறிவாளி என்பதே கிடையாது. இது மார்க்கம் நமக்கு சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறந்தாங்க? அவங்க பிறக்குமா அந்த காலம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நாம சொல்லுமா இல்ல, ஐயாமுல் ஜாஹிலிய்யா, மடையர்களுடைய காலம் என்று சொல்லுவோம். ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவோம். மடையருடைய காலம். அவங்க எல்லாம் மடையர்களா? அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களா மடையர்களா? நினைச்சு பாருங்க. ஒரு செய்தி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு ஹிஜ்ரத்து போறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போறாங்க. இவங்க 2 பேரும் போய் நேர எங்க போய் தங்குறாங்க? ஹிரா கோவில தங்குறாங்க, சவுர் கோவில தங்குறாங்க.
சவுர் குகையில தங்குற பொழுது இங்கே மக்கால் இருக்கின்ற இறை மறுப்பாளர்கள் அபூஜல் முதல் கொண்டு ஒரு அறிவிப்பு செய்கிறார். யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடவோ அல்லது மற்ற உயிருக்கு அப்பாற்பட்ட அவங்களுடைய தலையை கொண்டு வந்தால் அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகத்தை நான் பரிசளிப்பேன் என்று சொன்னார். அவளுக்கு பரிசுனா 100 செந்நிற ஒட்டகம். அப்ப எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் 4வது புறப்பட்டு தேடி போறாங்க. அதுல ஒரு மனுஷன் சொன்னான், வானசாஸ்திர கலையை கற்றுக்கொண்டு அந்த மனிதன்கிட்ட போனான். விண்கலை கலை இருக்கா இல்லைங்களா, விண்கலை பட்டத்தை பெற்ற ஒரு மனிதன். அவனை போய் பார்த்தான். உனக்குத்தான் நட்சத்திர கணக்கு தெரியுமா இல்லையா? இப்ப நம்ம 2 ஒரு டீல் போட்டு விடுவோம். அவன் 100 ஒட்டக தாரங்க இருக்கான். யார்? அபூஜஹில் 100 ஒட்டக தாரங்க இருக்கிறான். இப்ப நமக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம். நீ வானசாஸ்திர கலையை கத்திருக்கிறார், அந்த கணக்கு உனக்கு தெரியும். அந்த கணக்கை போட்டு ரசூலுல்லாஹ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சினா 50 உனக்கு 50 எனக்கு. சொன்ன வார்த்தை 50 உனக்கு 50 எனக்குன்னு சொன்னான். சரி என்று சொன்னார்கள். ஒரு செந்நிற ஒட்டகம் என்பது 2 லாரிக்கு சமம். இந்த காலகட்டத்தில் ஒரு செந்நிற ஒட்டகம் என்பது சாதாரண ஒரு ஒட்டகம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒரு லாரி அவற்றை இருப்பதற்கு சமம். செந்நிற ஒட்டகம் என்று சொன்னால் 2 லாரிக்கு சமம். அப்படின்னா சும்மா ஓட்டுப்பாங்களா? சும்மா ஓட்டுவாங்களா? அப்ப அந்த இறை மறுப்பாளர் சொன்னா, நான் உனக்கு நான் கணக்கு போட்டு வாரேன். எனக்கு 50 ஒட்டகம் தந்துரு, உனக்கு 50 ஒட்டகம் தந்துரு. கணக்கு போட்டு எங்க வந்துட்டாங்க தெரியுங்களா? சவுர் குகை இருக்கா இல்லையா, அங்க முன்னால் நிக்கிறான். சவுர் குகைக்கு முன்னால் வந்து நிப்பாட்டிட்டான். யார்? அந்த வானசாஸ்திர கலையை கற்றுக்கொண்டவன். கணக்கு போட்டு ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்க, அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த வருஷம், இதெல்லாம் கணக்கு போட்டு வானசாஸ்திர நட்சத்திர கணக்கெல்லாம் போட்டு எங்க வந்து நிக்கிறான் தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகை இருக்காங்கல்ல, அந்த சவுர் குகைக்கு முன்னால் வந்து நிக்கிறான். அப்ப கூட்டு வந்தானா இல்லையா? 50 ஒட்டகம் எனக்கு, 50 ஒட்டகம் உனக்குன்னு சொல்லி கூட்டு வந்தானா இல்லையா? அவன் கேட்கிறான், எப்பா நம்ம 2 தான் அங்க நிக்கிறோம். இந்த குகைக்குள்ள யாரும் போக முடியாது. குகையை காட்டி சொல்றான். இந்த குகைக்குள்ள யாரும் போயிட முடியாது. அவ்வளவு உயரமான குகையும் இல்லை, யாரும் உள்ள ஒளியக்கூடிய அளவுக்கு உண்டான குகையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த குகைக்கு வெளியே வந்து சிலந்தி வீடு கட்டிருக்கு, புறா கூடு கட்டிருக்கு. புறா கூடு கட்டி முட்டை பொறிச்சிருக்குது, குஞ்சு பொறிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குகைக்குள்ள யாரும் போக வாய்ப்பும் இல்லை. இப்ப இந்த குகைக்கு அந்த பக்கம் பார்த்தாலும் யாரும் கிடையாது, நம்ம 2 தவிர வேற யாருமே இல்லை என்று சொன்ன உடனே வானசாஸ்திர கலையை கற்றுக்கொண்ட அந்த மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வரலாறு இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணக்கின் அடிப்படையிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை வாசி படிப்பேன், அவங்களுடைய பேர் போட்ட அடிப்படையிலும் நான் சொல்லுகிறேன், அந்த முகமது இங்கதான் இருக்கணும். எங்கதான் இருக்கணும்? இந்த இடத்துல தான் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கதான் இருக்கணும். அவங்க இந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா ஒண்ணு நீ முகமதா இருக்கணும், அல்ல நான் முகமதா இருக்கணும். ஒண்ணு நீ முகமதா இருக்கணும், அல்ல நான் முகமதா இருக்கணும் என்று சொன்னானா. இப்ப விஷயத்துக்கு பார்க்கலாம். எந்த அளவுக்கு துல்லியமா அவன் கணக்கிட்டு சவுர் குகைக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு அவன் சொன்ன வார்த்தை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இருக்கணும். அவர் இந்த இடத்துல இல்லை என்று சொன்னா ஒண்ணு நீ முகமது, நான் முகமதா இருக்கணும். அவன் சொன்ன கரெக்ட் தானே? இடத்துல கரெக்டா வந்துட்டானா இல்லைங்களா? பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்தான், பாதுகாப்பு எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். அவன் கணக்கு போட்டு கொண்டு நிப்பாட்டிட்டானே இல்லைங்களா? இவன் அறிவாளியா முட்டாளா? இந்த வானசாஸ்திர கலையை கற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் வந்து நின்னா தெரியுங்களா? இவன் அறிவாளியா முட்டாளா? நம்ம அடிப்படை பார்க்க அவன் அறிவாளி, ஆனா மார்க்கம் சொல்லும் முட்டாள். ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்தவர்கள் மார்க்கம் சொல்லுது அவனை முட்டாள் என்று சொல்லும். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளி, நம்முடைய அடிப்படை பார்த்தா எவ்வளவு பெரிய அறிவாளி அவன். இதை விட்டு இன்னொரு விஷயத்தை ஒன்று சொல்லுவார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
சிரியாவிலிருந்து படை திரட்டி வருகிறார்கள். வியாபார சரக்கு வித்துட்டு 50 பேரோடு வருகிற 50 ஒட்டகத்தோடு வருகிறார்கள். அவர்களுக்கு அரசல் புரசலாக ஒரு செய்தி, சிரியாவிலிருந்து மக்காவுக்கு பயணம் செய்யணும்னு சொன்னா மதினா வந்துதான் மக்காவுக்கு போகணும். அதான் அந்த கூட்டு. அப்ப மதீனாவில் ஏதோ அசம்பாவிதம் நடந்துரும் சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம். யாருக்கு? அபூ சுஃபியான் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்களுக்கு ஒரு எண்ணம், நமக்கு மதீனாவில் ஏதோ ஆபத்து இருக்கு, இதை ஊர்ஜிதப்படுத்தலாம் என்பதற்காக வேண்டி சிரியாவில் புறப்பட்டு கொஞ்ச தூரம் வந்து அந்த பயண கூட்டத்தில் அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அபூ சுஃபியான் அவங்க மட்டும் இன்னொரு மனிதரோட மதீனாவுக்கு வர்றாங்க. வர்ற வழி மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வர்ற வழியில ஒரு கிணத்துக்கு பக்கத்துல ஒட்டகம் அதனுடைய கழிவு கிடக்கு. ஒட்டகம் கழிவு, அது கழிச்சிருக்கு. அந்த கழிவு அப்படி சுத்தி கிடக்கு. ஒரு காலையில போட்டதாக இருக்கலாம், ஒட்டகம் கால் இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்கலாம், மேஞ்சிருக்கலாம் என்ற எண்ணத்தில் அந்த ஒட்டக கழிவை எடுத்து கையில எடுத்து அதை பிசைந்து பார்க்கிறார். உள்ள பேரிச்சம்பழ கொட்டை இருக்கு. அந்த ஒட்டக கழிவுக்குள்ளார பேரிச்சம்பழ கொட்டை இருக்கு, விதை இருக்குது. அந்த விதையை பார்த்த அபூ சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி இந்த பேரிச்சம்பழ கொட்டை மதீனாவில் தான் இருக்கும், மக்காவில் கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தை, இந்த மாதிரி பேரிச்சம்பழ கொட்டை மதீனாவில் தான் உண்டு, மக்கால கிடையாது. எனவே மதீனாவிலிருந்து ரசூலுடைய தோழர்கள் நம்மளை வேவு பார்ப்பதற்காண்டி வந்துட்டு போயிருக்கிறாங்க என்பதை விளங்கிய அபூ சுஃபியான் அவர்கள் மதீனா வழியாக மக்காவுக்கு செல்லாம சிரியாவிலிருந்து கடல் மார்க்கம் வழியாக மக்காவுக்கு சென்று விட்டார்கள். ரசூல் எல்லாம் பதில்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் எங்க காத்துக்கிட்டு இருக்காங்க? பதில்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சரக்கு எங்க போயிருச்சு? மக்காவுக்கு போயிருச்சு. ஒட்டகத்துடைய சாணத்தை கையில எடுத்து அதை பிசைந்து அதுக்குள்ள இருக்கின்ற அந்த பேரிச்சம்பழத்தை கொட்டையை கொண்டு ஆய்வு செஞ்சு இது மதீனாவுடைய பேரிச்சம்பழம் என்பதை விளங்கி கொண்டு தன்னுடைய படை வீரர்களோடு தப்பித்து சென்றார் அபூ சுஃபியான். அவர் முட்டாளா? அவர் அறிவாளியா? முட்டாளா? அறிவாளி தானே. நம்முடைய பாசையில் போன அறிவாளி தானே. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? ஐயாமுல் ஜாஹிலியா, அறிவினருடைய காலம். அங்க வாழ்ந்தவர்கள் அறிவாளிகள், அங்க வாழ்ந்தவர்கள் அறிவாளிகள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அறிவில் தேர்ச்சி பெற்றவர்கள். 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். வரலாறுல பார்த்தினா, திருப்பி பார்த்தினா அவருடைய அறிவுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. ரசூல்லா பிறந்த காலகட்டத்திலே, ரசூல்லா வாழ்ந்து கொண்ட காலகட்டத்திலே அந்த மக்களுடைய அறிவுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் பிடித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அறிவாளிகள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தை குறித்து இஸ்லாம் சொல்லும் ஐயாமுல் ஜாஹிலியா, முட்டாள்களுடைய காலம் என்று சொல்லும். இவ்வளவு பெரிய அறிவாளிகள் சுமந்து கொண்டு அந்த காலத்தை இவ்வளவு பெரிய அறிவாளிகளை சுமந்து கொண்டிருந்த அந்த காலத்தை இஸ்லாம் சொல்லி தரும் ஐயாமுல் ஜாஹிலியா, அறிவியினருடைய காலம் என்று சொல்லி தரும். காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடக்கவில்லையோ அவன் தான் முட்டாள். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழவில்லையோ அவன் முட்டாள், அவன் முட்டாள். அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு யார் அவனுக்கு அஞ்சி நடக்கிறான் அவன் தான் அறிவாளி என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர் தான் அறிவாளி என்று நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா கொடுக்கிற சிறப்பு சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருந்தாலும், செல்வ செழிப்பில் அவன் வாழ்ந்தாலும், அவன் பதவியில இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னார் அந்த மனிதன் அடிப்படையில் அந்த மனிதனை மார்க்கம் மதிக்காது. உயர்ந்தவன் அறிவாளி என்று சொல்லாது.
அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்வான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களிலே கண்ணியத்துக்குரிய யார் தெரியுமா, யார் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கு அவன் தான் சிறந்தவன். அவனுக்கு தான் மரியாதை, அவனுக்கு தான் மதிப்பு, அவனுக்கு தான் கண்ணியம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்வான், வலா தத்ருதில் லதீன யதூன ரப்பகம் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா மா அலைக மின் ஹிசாபி மின் ஷைஇன் வமா மின் ஹிசாபிக அலை மின் ஷைஇன் ஃபதத்ருதகும் ஃபதகூன மினல் ஸாலிமீன். சூரா மாயிதால ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்வான், வலா தத்ருதில் லதீன யதூன ரப்பகம் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வை பொருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பொருத்தத்தை நாடி யாரு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தியானம் செய்கிறார்களோ, நபியே அவர்கள் நீ விரட்டிவிட வேண்டாம், நபியே அவர்களை நீங்கள் விரட்டிவிட வேண்டாம். அவர்களை பற்றி உண்டான கேள்வி உங்களுக்கு இல்ல, உங்களை பற்றி உண்டான கேள்வி அவர்களுக்கு இல்ல. ஒருவேளை தத்துருதகும் அவர்கள் நீங்க விரட்டி விட்டால் ஃபதகூன மினல் ஸாலிமீன், நீங்க அநியாயக்காரனா மாறி விடுவீங்க. யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மக்களை காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி திக்ர் செய்யக்கூடிய மக்களை நீங்கள் விரட்டாதீர்கள். அப்படி விரட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்க அநியாயக்காரனா மாறிடுவீங்க. சூரா அன்ஆம்ல அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்வான். இந்த வசனம் இறங்கின வரலாறு தெரியுமா, இந்த வசனம் இறங்கின வரலாறு தெரியுமா? ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் ஒரு 3 சஹாபி, 7 சஹாபிகள், பரம 7 அந்த சஹாபிகள். ஒருவேளை உணவு கூட அவர்கள் வழி இல்லாதவர்கள், உடை வழி இல்லாதவர்கள், உடை சரியான ஆடை இல்லாதவர்கள். நாம் பல தடவை சொல்லி இருக்கோம், இந்த சஹாபிகள்லாம் திண்ணை தோழர்ல கட்டுப்பட்டவர்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சரி, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சரி, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சரி, அல்ல இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரும் எல்லாருமே திண்ணை தோழர்ல கட்டுப்பட்டவர்கள். அவர்களுடைய மானத்தை மறைப்பதற்கு சரியான ஆடை கூட கிடையாது. ஒருவருடைய உடை முதுகை கொண்டு இன்னொருவர் தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்வார். அவுரத்து இடத்துல கிழிந்து இருந்தால் அதை சேர்த்து பிடித்துக் கொள்வார்கள். ஒரு ஆடையில கிழிஞ்சிருக்கு, அவங்க உடுத்த ஆடையில அவர் அவுரத்து தெரியும், மறைவிடம் தெரியும் என்று சொன்னால் அதை மறைப்பதற்கு அவர்களுக்கு வேறொரு ஆடை கிடையாது. அந்த கிழிஞ்ச இடத்தை அப்படியே சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தொழுது கொண்டு இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஏழ்மைகள், பரம ஏழைகள். ஒருவேளை உணவு கூட அவர் திருப்தியா உண்டது கிடையாது, வயிறார உண்டது கிடையாது. ஒரு நாள் முழுவதும் அவர்கள் 3 வேளை உணவு நாம சாப்பிட்டது போல வயிறு நிறைய உணவு உண்டது கிடையாது அந்த தோழர்கள். யாராவது கொஞ்சம் ஒரு பால் கொடுத்தா, ஒரு டம்ளர் பால் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பா வரும் தெரிஞ்சால 200 சஹாபிகள் நின்றுப்பார்கள், 200 சஹாபி நிற்பார்கள். திண்ணை தோல் 200. ஆனா எல்லா சஹாபிகளுக்கு தேவை. யாருக்கு விட்டுட்டு யாருக்கு கொடுத்து யாருக்கு விட முடியும்? நபிகளால் யாருக்கு கொடுத்து விட்டு யாருக்கு விட முடியும்? அந்த அளவுக்கு வறுமையில் வாழ்ந்த அந்த சஹாபிகள். இப்ப இந்த தோழர்களை குறித்து இறை மறுப்பாளர்கள் பெரிய பெரிய ஆள் உண்டா இல்லைங்களா? மதீனாவில் இறை மறுப்பாளர்கள் பெரிய பெரிய வசதியானவர்கள்லாம் வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்காக வேண்டி. இந்த 7 சஹாபிகளும் ரசூலுல்லா சுத்தி இருக்கிறாங்க. ரசூலுல்லா சுத்தி இருக்கும் பொழுது அந்த இறை மறுப்பாளர் பெரிய பெரிய தலையெல்லாம் வருது. வந்தோடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறாங்க. நபியே கொஞ்சம் இந்த சைடு வாங்க எடுக்கிறாங்க. இதைத்தான் யார்ட்டும் கேட்டாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க. காலு அனுமின லக வத்தபக்கல் அர்தலும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்களை கேட்டாரு, காலு அனுமின லக வத்தபக்கல் அர்தலும். இந்த மட்டமானவர்கள் உங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் அந்த வார்த்தையை சொல்றான். அதனால நாம சொல்றோம் அறுதலும் சொன்னா, இன்னைக்கு சில ஊர்ல அறுதலின்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டுற பழக்கத்துல அறுதலின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நெல்லை மாவட்டத்தில் அந்த பக்கம் அந்த பேச்சு உண்டு, அறுதலின்னு சொல்லுவாங்க. அறுதலின்னு ரொம்ப மட்டமானவன் அர்த்தம்.
அல்லாஹ் அதே வார்த்தை குர்ஆன்ல சொல்றான். காலு அன்னூமின் லக்க வத்தபக்கல் அர்தலூன். இந்த மட்டமானவர்கள் உம்மை பின்பற்றி கொண்டிருக்க நாங்க உண்மை ஈமான் கொள்ளணுமா? நூகே உங்களை நாங்க ஈமான் கொள்ளணுமான்னு கேட்கிறாங்க. காலவமா இன்னி விமாக்கம் ஏமலோ. அல்லாஹ் குர்ஆன் அடுத்து சொல்லுவான், தொடர்ந்து சொல்லுவான். அவங்க என்ன வேலை பார்க்கறான்னு நான் தெரிஞ்சவங்க கிடையாது. நூகலேசன் பதில் சொல்லுவாங்க, அவங்க என்னை பின்பற்றவர்கள் என்ன வேலை பார்க்கறான்னு எனக்கு அதை பத்தி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது எனக்கு நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பின்பற்றுகிறார்கள், நான் சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹராம் சொன்னா அது தவிர்த்து கொள்கிறார்கள், ஹலால் என்று சொன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள். இது போதும் எனக்கு. அவங்க என்ன தொழில் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அது சமுதாயத்தில் உயர்ந்த தொழிலா அல்ல மட்டமான தொழிலா, செருப்பு தைக்கிற தொழிலா, சாக்கடை அள்ளுற தொழிலா, அது எனக்கு தேவையில்லை. அவர் சாக்கடை அள்ளினாலும் அடுத்த நிமிஷம் தொழுது வருகின்ற பொழுது சுத்தமான முறையில் பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள், அந்த இடத்துக்கு வருகிறார்கள், அது எனக்கு போதும். அவருடைய தொழிலை பத்தி பேச வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க. இப்ப அதே வார்த்தையை தான் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறானுங்க. அந்த மக்கா மதீனால உள்ள பெரும்பெரும் தலைகள்லாம் கேட்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்கல அப்படிங்கிறாங்க. ரசூல் அங்க தள்ளி போயிட்டாங்க. என்ன விஷயம்? நாங்க உங்களை ஈமான் கொள்ளணுமா வேண்டாமா? ஈமான் கொள்ளணும், ஈமான் கொள்ளணும். ஆனா நீங்க ஈமான் கொண்டுதான் ஆகணும், ஏன்னா மறுமை நாள் வெற்றி உங்களுக்கு ஈமான் கொண்டால்தான். ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்றாங்க. சரி, அப்படி நாங்க ஈமான் கொள்றதாக இருந்தா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஏழைகள் இருக்காங்களா இல்லைங்களா, அவங்களும் நானும் ஒன்னா இருக்கக்கூடாது. இந்த ஏழைகள் நாங்களும் ஒன்னா இருக்கக்கூடாது. அவங்க தனியா ஒரு இடத்துல வைங்க, அவங்கள தனியா ஒரு இடத்துல வைங்க. நாங்க செல்வந்தர்களை தனியா ஒரு இடத்துல இருப்போம். ஏன்னா எங்களும் அவங்களே ஒன்னா உட்கார்ந்து வச்சீங்கன்னா எங்களுடைய மான மரியாதை என்ன ஆகிறது, எங்களுடைய கண்ணியம் என்ன ஆகிறது. அதனால நீங்க அவங்களை தனிமைப்படுத்துறீங்க. நாங்க வந்துட்டோம் சொன்னா எங்களுக்கு தனியா நீங்க வந்துடணும், நாங்க போன பிறகு நீங்க எப்படினாலும் இருந்துருப்போங்க அப்படின்னாங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஈமானு கொண்டுட்டானா அதுக்கடுத்து திருத்திக்கலாம். ஈமானுக்கு முன்னால வர அதுபடி பேசுவாங்க. ஈமானுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, கலிமாக்கு உள்ள வந்துட்டானா அவனை பக்குவப்படுத்திடலாம். அவருக்கு உண்மை அதுதானே. எத்தனை பேர்கள் கலிமாக்கு முன்னால அடாவடித்தனமா இருந்தார்கள், அடாவடித்தனமா காட்டினார்கள். கலிமாக்கு உள்ள வந்தன அத்தனை பக்குவப்பட்டு போனார்கள். குறைஷிகளை எத்தனை பேர் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஈமானுக்கு வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு அவரோடு சேர்ந்து நின்று தொழுகை இல்லையா, இல்லையா தொழுதாங்களா இல்லையா? அப்ப கலிமாக்கு முன்னால் இவன் எப்படினாலும் பேசுவான். கலிமா அவன் உள்ளத்துல வந்துருச்சுன்னா, ஈமான் உள்ளத்துல வந்துருச்சுன்னா போதுமானது, அவனை திருத்திக்கலாம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, சரி அப்படியே செய்கிறேன், அப்படியே செய்கிறேன் அப்படின்னாங்களா. இப்ப இறை மறுப்பால வந்த இன்னொரு செய்தியை சொன்னாங்க, நீங்க செய்யறது சரிதான், நீங்க நாங்க வந்தா எங்களுக்கு தனியா வந்துடணும், அதுக்கு பிறகு நீங்க அவங்கள சேர்ந்துக்குன்னு சொல்றீங்க, சரி ஏற்றுக்கொள்கிறோம். இதை நம்ப முடியுமா எங்களால? இதை நம்ப முடியுமா எங்களால கேட்டாங்க. நம்புறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு ஒட்டகத்தினுடைய தோல்ல எங்களுக்கு எழுதி கொடுங்கள், ஒட்டக தோல்ல எங்களுக்கு எழுதி கொடுங்கள் என்கிறார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தோலை கொண்டு வர சொன்னார்கள். ஒட்டகத்தோல் கொண்டு வரப்பட்டது. எழுதிருக்காண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வர சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து எழுதிட்டு கையெழுத்து போடணும். அல்லாஹ் சும்மா வருவானா? அல்லாஹ் சும்மா இருப்பானா? வலா தத்ருதில்லதீன யதுன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹா மா அலைக மின் ஹிசாபிஹி வ மா மின் ஹிசாபிக அலைஹி மின் ஷைஇன் ஃபதத்ருதஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன். அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். வலா தத்ருதில்லதீன யதுன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிய நிலையில காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் நீங்க விரட்டிவிடக் கூடாது, நபியை நீங்க விரட்டிவிடக் கூடாது. அப்படி நீங்க அவர்கள் விரட்டினேன் என்று சொன்னால் நீங்க அநியாயக்காரன் மாறிவிடுவீர்கள். இந்த ஆயத்தை இறங்கிய உடனே கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது, அந்த சஹாபிகள் 7 சஹாபிகள் கட்டி அணைத்தார்கள்.
பிலால் ரலியல்லாஹு அவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், யாசர் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு என்ற 7 சஹாபிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து பிடித்து அழுது கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில இருந்த அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தோலை தூக்கி வீசி எறிந்தார்கள். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வோட அச்சம் உள்ளவர்கள் தான். அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யாருங்க? அல்லாஹ்வுடைய அச்சம் யார்கிட்ட இருக்கு அவங்க தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் சொல்லி தருகிறான். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்வான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர் என்று சொல்லி தருகிறார்கள். இந்த ஜும்மா நமக்கு சொல்லி தரும் பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வோடு நாம் வாழ வேண்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடை எந்த அளவுக்கு முக்கியம், நாம் அதிகமா சொல்றதானே, நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடை எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல இந்த இறையச்ச நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆடையை கூட சில நேரத்தில் என்ன விலக்கிக் கொள்ளலாம். நம்முடைய மானத்தை கூட சில நேரத்தில் விலக்கிக் கொள்வதற்கு சரீஅத்து நமக்கு அவசியம் சொல்லி தரும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் இறையச்சத்தை உங்களுடைய உள்ளத்திலிருந்து விலகிக் கொள்ளக்கூடாது. அப்ப இறையச்சத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இறையச்சத்தோடு வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.